அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத். அம்மா பஅத். தும்மல் வரக்கூடிய நேரத்துல அதை பற்றியுள்ள சில ஆச்சரியமான சில செய்திகள் நாம் இணையதளத்தில் படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அமைந்தது. பிபிசி நியூஸ் போன்ற சில பல தளங்கள்ல நமக்கு அது பற்றி சில விஷயங்கள் நாம் படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அமைந்தது. அதை படிக்கக்கூடிய நேரத்தில் வியந்து போய் அண்ணாந்து பார்த்தேன் என்று எல்லாரையும் போல நானும் சொல்ல வேண்டிய ஒரு சூழலாக இருக்கின்றது. காரணம், எப்பவுமே மாற்றான் தோட்டத்து மல்லிகை தான் நம்ம மணக்குதுன்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த வகையில இவர்கள் என்னெல்லாம் இன்னைக்கு சொல்றாங்க, இதெல்லாம் அன்றே இஸ்லாம் சொல்லி தந்து விட்டது என்பதை நாம் மதிக்க தவறிடுறோம், அதனை ஏற்க நாம் தவறி விடுகின்றோம். எனவே இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த கருத்துக்களை, அந்த தத்துவங்களை அல்லாஹ் மாற்றாரின் மூலமாக வெளியே கொண்டு வரான் என்பதை நாம் அறிய முடிகின்றது. எனவே அந்த இணையதளங்களில் நாம் படித்த சில செய்திகளை ஹதீஸோடு எப்படி ஒத்து போகின்றது என்பதை பற்றி நாம் சின்னதொரு குறிப்பை தான் இதில் பார்க்க போறோம். தும்மல் என்பது வெளியிருந்து சில தூசிகள் உள்ள போகக்கூடிய நேரத்தில் அங்க இருக்கக்கூடிய நுரையில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு சுரப்பி தான் அந்த தன்னிடத்தில் உள்ள அந்த அழுக்கை வெளிக்கொண்டு வரக்கூடிய நேரத்தில் ஏற்படக்கூடிய அந்த ஒரு செயல்தான் தும்மல் என்பதாக சொல்றாங்க. தும்மல் ஏற்பட்டு விட்டால் ஒரு மனிதனுக்கு புத்துணர்ச்சி ஏற்படுகின்றது தும்மலை தொடர்ந்து என்பதாகவும் சொல்றாங்க. இதனாலதான் நம்ம ஹதீஸ்ல பார்ப்போம், தும்மலை அல்லாஹ் விரும்புகின்றான், கொட்டாய் விடுறதை அல்லாஹ் வெறுக்கின்றான் என்பதாக பார்க்கின்றோம். எனவே தும்மல்ங்கிறது ஒரு நல்ல செய்தி, அதன் மூலமா ஒரு புத்துணர்ச்சி கிடைக்குது என்பதை நாம் அறிகின்றோம். தும்மலை நாம் அடக்குவது கூடாது, அதன் மூலமாக வேற சில உபாதைகள், சில வியாதிகள் வருவதற்கு காரணமாக அமையுது என்பதும் காண முடிகின்றது அந்த பதிவுகளில். அந்த மாதிரி வரக்கூடிய அந்த தும்மல் எச்சிலுடைய துகள்கள் மற்றவங்களுக்கு இடையூறாக அமைந்து விடக்கூடாது என்பதற்காக வேண்டி கை வைத்து மறைத்து கொள்ளணும் என்பதாக சொல்றாங்க. அந்த எச்சிலுடைய துகள்கள் காற்றில் மிதந்து கொண்டிருக்கின்றது, சில பல மணி நேரங்கள் 8 மீட்டர் வரைக்கும் அது கலந்து நிற்கும், காற்றில் மிதக்கும் என்பதாக சொல்றாங்க. எனவேதான் ஹதீஸில் காண முடிகின்றது, ஒரு நல்ல ஒழுக்கத்தை சொல்லி தருவாங்க. தும்மக்கூடிய நேரத்தில் நம்மளுடைய நபி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய கை கொண்டு அல்லது வேறொரு துணியை கொண்டு முகத்தையே மறைச்சுக்கிடுவாங்க, எச்சில் எதுவும் வெளியே தெரிக்காம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி. அது போன்று சப்தமும் பெருசா வரக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி சப்தத்தை அடக்கி சப்தத்தை குறைச்சி அவங்க தும்முவாங்க என்ற செய்தியும் கூட காண முடிகின்றது. எனவே தும்மக்கூடிய நேரத்தில் வெளியே எச்சில்கள் தெரியாம இருப்பதற்காக வேண்டி வாயை மறைக்கக்கூடிய பழக்கம் நம்மிடத்தில் உண்டு. ஆனா ஹதீஸில் பார்க்கும்போது முகத்தையே மறைச்சாங்கன்னு பார்க்கணும். அதனுடைய தேவை என்ன என்பது நம்ம சில சமயங்கள் நம்மளால அறியாமல் சில நிகழ்வுகளில் நாம் காணக்கூடிய காட்சி நமக்கு அது பாடம் தருவதை பார்க்கின்றோம். தும்மக்கூடிய நேரத்துல சில சமயம் மூக்கு வழியாகவோ அல்லது வாயு வழியாகவோ சளிகள் வெளிப்படுவதை பார்க்கின்றோம். அது ஒரு விகாரமான காட்சியாகத்தான் இருக்கும். எனவே தான் ஹதீஸில் பார்க்கின்றோம், முகத்தையே மறைப்பாங்க. இதன் மூலமாக நம்மளுடைய ஒரு சுய கௌரவம் பாதுகாக்கப்படும், மற்றவர்களுக்கு இதன் மூலமா ஒரு அருவருப்பு, ஒரு கிருமிகள் பரவுது என்றெல்லாம் ஒரு தோணல் ஏற்படாமல் பாதுகாக்க முடியும் என்பதாக நாம் உணர்கின்றோம். அவ்வாறுதான் இந்த தும்மல் ஏற்படக்கூடிய நேரத்தில் ஒரு வினாடி இதய துடிப்பு நின்று விடுகின்றது அப்படின்னு சொல்றாங்க. ஒரு வினாடி நின்று மீண்டும் அது இயங்க ஆரம்பிக்கின்றது என்பதாகவும் அந்த பதிவுகளில் காண முடிந்தது. எனவேதான் ஹதீஸில் நாம் காண்போம், தும்மக்கூடிய நேரத்தில் தும்மியவர் அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் இறைவனுக்கே என்பதாக, இறைவனை பற்றி புகழ வேண்டும் என்பதாகவும், அதனை கேட்கக்கூடியவர் அருகில் உள்ளவர் யர்ஹமுக்கல்லாஹ், உனக்கு இறைவன் ரஹ்மத் செய்வானாக, அருள் புரிவானாக என்பதாக அவர் பிரார்த்திக்க வேண்டும். மீண்டும் தும்மியவர் யஹ்தீகுமுல்லாஹு வயுஸ்லிஹு பாலக்கும் என்பதாக துவா செய்ய வேண்டும், பிரார்த்திக்க வேண்டும் என்பதாக இஸ்லாம் போதிக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ் சொன்னால்தான் இரஹமுக்கல்லாஹ் சொல்லணும். தும்பியவர் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லாவிட்டால் அருகில் இருக்கக்கூடிய நாம் இரஹமுக்கல்லாஹ் என்று சொல்ல வேண்டிய தேவையில்லை என்பதையும் நாம் காண முடிகின்றது. ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருகில் 2 சஹாபாக்கள் தோழர்கள் இருக்கிறார்கள். 2 பேருக்குமே தும்மல் வந்தது. ஒருத்தருக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யர்ஹமுக்கல்லாஹ், உனக்கு இறைவன் அருள் புரிவானாக என்பதாக பிரார்த்திச்சாங்க. அடுத்தவருக்கு அது மாதிரி பிரார்த்திக்கிற அவர் கோச்சுக்கிட்டாரு. என்ன அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு நீங்க பிரார்த்திக்காம விட்டீங்களே அப்படின்னு அவர் கேட்கிறாரு. அதுக்கு சொன்னாங்க, அவர் தும்மிய பிறகு அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னார், எனவே அவருக்கு அந்த பிரார்த்தனை கிடைத்தது, நீ சொல்லவில்லை, உனக்கு அந்த பிரார்த்தனை கிடையாது என்று சொன்ன செய்தியை பார்க்கிறேன். எனவே அல்ஹம்துலில்லாஹ் சொன்னாதான்
நாம இரஹமுக்கல்லா சொல்லணும், எல்லாத்தையும் சொல்ல வேண்டிய தேவையில்லை என்பதை நாம் அறிகின்றோம். அவ்வாறுதான் தும்மக்கூடிய நேரத்துல ஒருத்தருக்கு அடிக்கடி தும்மல் வந்துகிட்டே இருக்குது. நம்ம ஒரு தடவை, 2 தடவை, 3 தடவை நாம் இரஹமுக்கல்லா என்று சொல்லலாம். அடிக்கடி வந்து கொண்டுதான் அது நல்லதல்ல. அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்லுவாங்களா இல்லையா? அந்த மாதிரி ஏதோ உடல்ல கோளாறு என்பதாக நாம் உணர்ந்து அதனை சொல்ல வேண்டிய தேவையில நிறுத்தி கொள்ள வேண்டும். 3 முறை சொல்லலாம். 4வது முறை நாம் சொல்லக்கூடிய நேரத்தில் இன்னஹு மஸ்கூமுன், எனபா ஜலதோஷமா என்பதாக நாம் ஒரு நலம் விசாரிப்பதை போல இவ்வாறு சொல்லி நிறுத்தி கொள்ள வேண்டும். அந்த இடத்தில் இரஹமுக்கல்லா என்றெல்லாம் சொல்ல வேண்டிய தேவையில்லை என்று பார்க்கின்றோம். ஆக இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த வழிமுறையில் நாம் கையாளக்கூடிய நேரத்தில் இன்றைய கண்டுபிடிப்புகள் எல்லாம் வியக்கக்கூடிய முறையில் நம்முடைய செயல்பாடுகள் அமைந்திருக்கும். நோய் நொடிகள் இல்லாமல் நீடிச்ச ஆயுசு நாம் வாழ முடியும். அந்த சுன்னத்தை, குரானை நாம் பின்பற்றுறோம் என்பதாக ஆகிரத்திலும் பெரிய நன்மை கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக அமையும். அல்லாஹ் நமக்கு ஆஃபியத்தை, உடல் ஆரோக்கியத்தை தருவானாக. அல்லாஹ் ரசூல் சொல்லக்கூடிய சொல்லுகளையும் செயல்களையும் ஏற்று நடக்கிறதற்கு நல்ல வாய்ப்பை தருவானாக.